வெல்கம் டு ஸ்ட்ராங் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி மாவு நல்லா பிசைச்சு விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை இடியாப்ப உலக்கில் வச்சு நம்ம புளிய போகிறனால முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் மாவு நம்ம புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைச்சிட வேணாம். இப்போ இடியாப்ப உலக்கில் பார்த்திங்கன்னா இடியாப்ப அச்சில் விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அந்த சைஸை நம்ம வச்சுட்டு அதில் இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம இட்லி தட்டில் புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டீமில் 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு புழிஞ்சாச்சு. இப்போ ஸ்டீமில் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கும் போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் முட்டைக்கோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முட்டை வேணாலும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில்லையே தான் ஃப்ரை பண்ணணும். பாயில் பண்ணக்கூடாது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெஜிடபிளை. அதனால் சால்ட் சேர்த்திங்கன்னா குயிக்காக வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிரும். இந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் வேணாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம ஹோம்மேட் நூடுல்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது. நார்மலாக ராகியில் இடியாப்பம் இது மாதிரி செஞ்சு தரும்போது கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனேவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஹெல்த்தியான ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை செஞ்சு தரலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.